தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் சார்பாக தொடர்ந்து பல வீடியோக்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இலவச மடிக்கணினி +1 மற்றும் +2 மாணவர்கள் பெயர் நீக்கம், எந்த காரணத்திற்காக அந்த +1 மற்றும் +2 மாணவர்களோட பெயர் அந்த பட்டியலிருந்து நீக்கம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் இது போல அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழக அரசு சார்பில் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. 2018 to 2019 கல்வியாண்டுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் ஒரு சில மாவட்டங்களில், அதிலும் ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. 2019 மார்ச் மாதம் +2 மற்றும் +1 மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வு நடைபெற்ற காரணத்தினால் தற்காலிகமாக இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் மாணவர்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த டயத்தில் இலவச மடிக்கணினி கொடுத்தா அவர்களுடைய படிப்பு கல்வி பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளிவந்ததை பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்வு முடிந்த பிறகுதான் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் என்று அரசு. தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் சார்பாக தொடர்ந்து பல வீடியோக்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இலவச மடிக்கணினி +1 மற்றும் +2 மாணவர்கள் பெயர் நீக்கம், எந்த காரணத்திற்காக அந்த +1 மற்றும் +2 மாணவர்களோட பெயர் அந்த பட்டியலிருந்து நீக்கம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் இது போல அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழக அரசு சார்பில் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. 2018 to 2019 கல்வியாண்டு அந்த அறிவிப்பின்படி நடந்து முடிந்துள்ள +2 மற்றும் +1 அரசு பொதுத் தேர்வுகள் அனைத்து தேர்வுகளுக்கும் பங்கேற்காத மாணவ மாணவியரின் பெயர்களை இலவச மடிக்கணினி தகுதி பட்டியலிலிருந்து நீக்க சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். மடிக்கணினி பெறாத தகுதி உள்ள மாணவர்களுக்கு தேர்தல் விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதாவது ரிமைனியா இதுவரைக்கும் லேப்டாப் வாங்கின மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவரை வாங்காத மாணவர்கள் குறிப்பாக இலவச மடிக்கணினி வழங்கப்படும், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இந்த +1 மற்றும் +2 தேர்வுக்கு அட்டன் பண்ணாத மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் இல்ல, அவர்களோட பேர் நீக்கிருக்காங்க அப்படிங்கறத அந்த நியூஸ். இந்த நியூஸ் குறித்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம +1 மற்றும் +2 படிக்கும் மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.